கிங்டம் படம் திரையிடப்படுவதை நாம் தமிழர் கட்சியினர் தடுப்பதால் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக வெளியீட்டு உரிமை பெற்றிருக்கும் SSI புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் போராட்ட அறிவிப்பால் கிங்டம் திரைப்படத்தை வெளியிடுவதில் சிக்கல் இருப்பதாகவும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்கில் காவல்துறை மற்றும் சீமான் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தேவாரகொண்டா நடித்து கிங்டம் திரைப்படம் தமிழீழ மக்களை இழிவுபடுத்தும் வகையில் தவறாக சித்தரிக்கப்படுவதாக கூறி திரையரங்குகளை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் படம் திரையிடப்பட உள்ள திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி தமிழக வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள SSI புரொடக்ஷன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது திரையரங்குகளில் பாதுகாப்பு கோரி மனுதாரர் அளித்த விண்ணப்பம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எனவும், இதனால் இந்த வழக்கில் விளக்கம் அளிக்க அவகாசம் வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் தமிழீழம் குறித்து கண்டனத்துக்குரிய வகையில் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக விளம்பரம் தேடும் வகையிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போராட்டம் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த போராட்டத்தில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை எனவும், படத்தை பார்க்க ரசிகர்களை தடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் விளக்கம் அளிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரினார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணை நாளைக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கின்றார். நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.